வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர இண்டி கூட்டணி துடிச்சுக்கிருக்காங்களே, ஓம் பிர்லா அவர்கள்ட்ட நோட்டீஸ் எல்லாம் வழங்கியிருக்காங்களே. இதற்கு பாராளுமன்றத்தில் அமித்ஷா தரமான பதிலடி கொடுத்துருக்காரு. அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, சுதந்திரத்திற்கு பின் இத்தனை வருடங்களில் இதுபோல நடந்ததில்லை சபாநாயகரே. ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கினால் அவரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வருவார்களா? தங்களின் வாக்கு வங்கிக்காக, தங்களுடைய வாக்கு வங்கி பறிபோயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வராங்க. உத்தவ் தாக்கரே இந்த பதவி நீக்க தீர்மானத்துக்கு சைன் போட்டிருக்காரு. அப்படி அந்த ஜஸ்டிஸ் என்ன தப்பு பண்ணாரு? மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்காகலாம் அவரை பதவி நீக்கம் செய்ய இப்படி ஒன்று சேர்ந்துருக்காங்க. டெஃபினட்டாக நம்ம நாட்டின் மக்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அமித்ஷா மக்களவையில் கொந்தளித்து பேசியிருக்காருங்க. நம்ம சொன்னது தானே. இதுக்காகலாம் இம்பீச்மெண்ட் மோஷனை யாராவது கொண்டு வருவாங்களா? இதுக்கு முன்பாகவும் நம்ம நாட்டில் சில நீதிபதிகளுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது எல்லாமே ஃப்ளாப் தான் ஆயிருக்கு. ஒன்று கூட சக்ஸஸ் ஆனது கிடையாது. இருந்தாலும் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரதுக்கே சில லாஜிக் இருந்துச்சு. நிதி நிறுவன முறைகேடு, மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு, நிதி மேலாண்மையில் ஒரு பெரிய ஸ்கேமு, இந்த காரணங்களின் அடிப்படையில் இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர எதிர்கட்சிகள் பார்லிமெண்ட்டில் நோட்டீஸ் எல்லாம் வழங்கினாங்க. அதில் ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆனால் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அப்படி என்ன குற்றச்சாட்டை இவங்க முன் வச்சுருக்காங்க? கான்ஸ்டியூஷன் படி அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு அந்த தீர்ப்பு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவரை பதவியை விட்டு நீக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படிப்பட்ட சர்வாதிகார புத்தி அப்படின்னு பொதுமக்களே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அமித்ஷாவும் பார்லிமெண்ட்டில் இதை தான் எடுத்து சொல்லியிருக்காரு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் வர 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஜெர்மனி பயணம் மேற்கொள்ள போகிறாராம். அடிக்கடி ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது சாதாரண விஷயம். அடிக்கடி போயிட்டு வருவார். இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, நீர் தான் தென்காசிக்கு போகிற மாதிரி பொழிச்சுன்னு போயிட்டு வரீரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி எதுக்கு எடுத்தாலும் ஃபாரின் ட்ரிப்பு தான் போவாரா? ஆனால் இப்போ என்ன பெரிய டிபேட்னா, பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தோட நடந்துக்கு குளிர்கால கூட்டத்தோட நடந்துக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பாக சபையில் உட்காராம ஃபாரின் ட்ரிப்பு போகிறதெல்லாம் சரியா? அவர் லோக்சபாவுடைய அப்போசிஷன் லீடர் அப்படிங்கிறத அடிக்கடி மறந்துடுறாரு. அவருக்கு யாராவது நினைவூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்பிக்கள் சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது 2. மூணாவது என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை அதிகாரிகள் துணையுடன் கொள்ளை நடந்துக்கிருக்கு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. எப்படி தமிழகத்தில் மணல் உள்ளிட்ட கனிம வளங்கள் அதிகாரிகளுடைய துணையுடன் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்போ பாஜகவினர் கேட்குறாங்க, இந்த தீர்ப்பை கொடுத்த, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தின நீதி அரசருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை திமுக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பை யாராவது சொல்லிட்டா அவரை எப்படியாவது பதவி நீக்கம் பண்ணிடணும் அப்படின்னு துடிச்சுக்கிருக்காங்களே ஜிஆர்எஸ்க்கு எதிராக. அது மாதிரி இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராகவும் இதை பண்ணினாலும் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ பாஜக கலாய்க்க இதெல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.